மகாபாரதத்தில் கௌரவ சபையில் துரோணர் பீஷ்மர் முதலான ஆச்சாரியர்களிடம் நியாயம் கேட்டும் பாஞ்சாலிக்கு யாரும் பதில் கூறவில்லை. என்னை பணயம் வைத்துவிட்டு தர்மர் தோற்றாரா, தோற்ற பிறகு பணயம் வைத்தாரா என்று கேட்டாள். தர்மன் தோற்ற பிறகுதான் பணயம் வைக்கிறான். தான் அடிமையான பிறகு மனைவியை பணயம் வைக்கிறான். தர்மன் அடிமையான பிறகு மனைவி பாஞ்சாலியை பணயம் வைக்க உரிமை இல்லை. நியாயம் நீதி கேட்டு பார்த்தாள். எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். கௌரவ சபையில் தர்மம் கிடைக்குமா? 2 பேர் பாஞ்சாலிக்காக பேசினார்கள். விதுரனும் விகர்ணனும். கண்ணன் பாஞ்சாலியின் மானம் காக்க வஸ்திரம் கொடுத்து உதவினான். பாஞ்சாலி பத்ரகாளி போல் கோபத்துடன் சபையை பார்த்தாள். திருதராஷ்டிரன், நடக்க கூடாதது நடந்துவிட்டது. உனக்கு 2 வரம் தருகிறேன். என்ன வேண்டும் என்று கேட்டான். என் தாய் நாடு திரும்ப வேண்டும், இங்கே தலைகுனிந்து உட்கார்ந்திருக்கும் 5 விடுதலை செய்ய வேண்டும் என்றாள். சரி, உனக்கு விடுதலை வேண்டாமா என்று திருதராஷ்டிரன் கேட்டான். நான் அடிமையே இல்லையே, சட்டப்படி என்னை பணயம் வைக்க தர்மனுக்கு உரிமை இல்லை என்றாள். பாஞ்சாலியின் தைரியம் இதுதான். பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்கிறான். புரட்சி புதுமை பெண் பாஞ்சாலி. தைரியமாக கேள்வி கேட்டதால்தான் பாஞ்சாலிக்கு திரௌபதி அம்மன் கோவில் என்று ஆலயமே இருக்கிறது.